மிடில் கிளாஸ் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா லைக் நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்க வேணாம். லைக் நமக்கு எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தோமோ அந்த மாதிரி தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து முனிஷ்காந்தனோட ஆக்டிங். ஏன்னா முனிஷ்காந்தன் வந்து ரொம்ப ரேட் ஆக வேண்டியது, பட் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருந்தாரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா சினிமாக்குள்ளே அவர் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்வியூ கொடுத்த வந்து பார்த்தோம். இந்த படத்தில் ஒரு அப்பாவாகவும் இருக்கணும், ஒரு ஹஸ்பண்டாகவும் இருக்கணும், ஒரு ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்துகிற ஒரு பர்சனாகவும் இருக்கணும். அவருக்குள்ளே இருக்க பெயினையும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு நல்லா நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபேமிலி வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா காசு தான். வர காசு அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் போயிடுது. ஸோ இவங்களோட அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எந்த காசும் இருக்காது. ஸோ இப்போ இவங்க வாழ்க்கையில் லாட்ரி சீட்டு மாதிரி ஒரு விஷயம் எதிர்ச்சியாக அவங்க லைஃப்பில் வந்து வருது, ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதை இவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணாங்களா அப்படின்றதா கதையாக வச்சுருக்காங்க. கடைசியாக இந்த படத்தை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் முனிஷ்காந்த் அண்ணன் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறாரு நம்ம யோசிக்கிறோமோ, அதே சமயத்தில் ஐயோ இவர் இது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, இதுக்கு இவங்க ஒய்ஃப் வந்து எப்படி கத்த போகிறாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யோசிக்க வைக்குது. ஸோ நமக்கு வந்து படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போன ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக போய் பார்க்கலாம். கமர்ஷியல்லேருந்தெல்லாம் நான் ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமர்ஷியல்ந்தெல்லாம் ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் நீங்கள் தாராளமாக கமர்ஷியல்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு படமாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக வந்து போய் பார்க்கலாம். ஏப்பா இந்த ஊரும் இந்த மண்ணும் கொடுக்காத சொகத்தை இந்த பட்டணம் கொடுக்கல, நான் ஊரில் தான் வாழுவேன்னு அவர் போராடி வாழ்ந்துட்டு இருக்காரு முனிஷ்காந்தி. கடைசியாக அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, கண்டிப்பாக நமக்கு கிராமத்தில் இருக்கிற நிம்மதி வந்து பட்டணத்தில் இருக்காது. பழசை நினச்சி பார்த்தா அவங்க அப்பாவால் ஒரு கோடி ரூபா கிடைக்குது. இந்த கொடுக்குற மனசு தான், அந்த ஹெல்பிங் மனசு தான் நம்மளை வந்து சாந்தி அடையின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே நம்மளாம் பார்த்தா ஹை கிளாஸ் மாதிரி தான் இருப்போம், எல்லாருமே நம்ம மிடில் கிளாஸ் தான். அந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் எவ்வளோ அவஸ்தை இருக்குதுன்றத அவ்வளோ அழகாக தெளிவாக படத்தை பிடிச்சிருக்கிறாரு என் தம்பி கிஷோர். எல்லா பழசையும் யோசித்தேன். இந்த சுகந்தி அக்கா கூட பழசு தானே, 12 வருஷம் தெரியும் தானே, எனக்கு ஒரு சீனு தந்தியாடா, ஓகே பழசெல்லாம் வச்சு சூப்பராக எடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் முனிஷ்காந்தும் ஸ்கோரு ரச்சகனில் கூட ஒரு பொண்ணுக்காக அழுவார், ஆனால் குடும்பத்துக்காக அவர் படுறா இருப்பார். கடைசியாக கண்ணீரே விட்டுறாரு. படம் புல்லும் அப்படியே உட்கார வைக்கிறாங்க, எங்கேயுமே லேகு கிடையாது. சூப்பராக எடுத்திருக்கு கிஷோர். ஓகே சூப்பர். வேற ரொம்ப நல்லா இருக்கு படம், பாசிட்டிவிட்டி பிடிச்சிருக்கு. விஜயலக்ஷ்மி நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்கானோட 1-2 சீனில் அல்டிமேட்டாக இருக்குது. அவர் வந்து யூடியூப்பில் அது என்னோட வருத்தம் வந்து நிறைய பேர் கொண்டாட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாருல்ல, அது வந்து உண்மையாக ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த டயலாக்கும் நல்லா இருந்தது, அவரோட ஆக்ஷனும் நல்லா இருந்தது, விஜயலக்ஷ்மியோட இமோஷன்ஸும் நல்லா இருக்குது. டெஃபினெட்லி அதை தான் சொல்கிறேனே. இந்த யூடியூப்பில் நிறையா நெகட்டிவிட்டி வரும்போது ஒரு ஆள் பாசிட்டிவாக ஒரு நல்லவங்களாக இருக்காங்கல்ல, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக. நானே நினச்சிட்டு இருந்தேன், ஐயோ யாராவது ஒருத்தர் நல்லவங்களாக இருக்கக்கூடாதா, இவ்வளோ பேர் அவங்கள பற்றி அவங்க கஷ்டத்தை வந்து கமெண்ட் போட்டு சந்தோஷப்படுறவங்க மத்தியில் ஒருத்தராவது நல்லவங்க இருக்கக்கூடாதான்னு நான் எதிர்பார்த்தேன். அது நடந்தது. கரெக்டாக அந்த பாயிண்ட்டை கேஷ் பண்ணியிருக்காரு டேரக்டர். தேங்க்யூ. நல்லா இருந்தது. வரணும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் எவ்வளோ இது பண்ண வேண்டியிருக்கு. அதை அந்த நேரம் வந்து அவர் இது பண்ணும்போதே வருத்தன்றது அது இயல்பான வருத்தம் தானே. அவங்களோட வருத்தம் பணம் கேஷ் இருக்கும்போது இருந்தாலும் அவங்களோட அஃபெக்ஷனும் பிடிச்சிருந்தது. பணங்கிறது வந்து நிறையா அந்த ரோல் ப்ளே பண்ணுது. அது சேம் டைம் வந்து லாஸ்ட்டாக சொன்னார்ல, பணத்துக்கு பின்னாடி போகிறது இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும். அதுக்கு வந்து மக்கள் அதை நோக்கி போகணும். பகட்டான வாழ்க்கைக்கு முன்னாடி பிடிச்ச வாழ்க்கைக்கும் போகலாம். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிடில் கிளாஸ் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது, நம்ம எல்லாரோட கனெக்ட் ஆகுது. முனிஷ்கான் ஆக்டிங் ரொம்ப கேஷுவலாக இருக்குது, நல்லா ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. ஆக்ட்ரஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குரேஷி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஆக்டரும் காமெடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு குட் ஃபீல் மாதிரி இருக்குது, ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்குது. நல்லாவே கனெக்ட் ஆச்சு.
நம்ம நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நமக்கு அந்த சுச்சுவேஷனில் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல். ஐயோ நம்ம இவ்வளோ கடன் வாங்கிட்டு போய் என்ன நடக்கும், எனக்கு என்னமோ நான் கடன் வாங்கின ஃபீலே நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேர் ஆக்டிங் தெரிக்க விட்டுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் சிறப்பாக இருக்குது, அருமையான படம். ஒரு குடும்ப படமாக இது வந்திருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு சண்டை சச்சரவு அடிதடி இப்படி இல்லாமல் இயற்கை நீரோட்டத்திலே அப்படியே கலந்ததாக இருக்குது. அதோட மட்டும் இல்லை, மண் சார்ந்து இருக்குது. தமிழ் மண் சார்ந்து இருக்குது. டைரக்டர் தொடர்ந்து 15 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நல்ல வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. அதனால் குடும்பம் சார்பாக ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக இது பார்க்கணும். இது வந்து இயற்கையோடு கலந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு ஆணுடைய பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு ஆணுடைய இயலாமை எந்த அளவுக்கு வெளிப்படுது, பணம் இல்லாமல் ஒரு குடும்பம் எப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காங்க. இது ஒவ்வொரு குடும்பமும், மிடில் கிளாஸ் இல்லை, எல்லா குடும்பமும் பார்க்க வேண்டிய படம். திரும்பவும் சொல்கிறேன், இது மண் சார்ந்த படம். இந்த படம் வெற்றி பெற ஒவ்வொருத்தரும் வந்து தேட்டரில் பாருங்கள். நன்றி.